ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்டியான ஆட்டுக்குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி அதுக்கப்புறம் சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட்டுக்குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லைன்னா வந்து இதுலேருந்து ஸ்மெல் வரும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அதோட ஒரு பச்சை வாசனை வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும் சமைக்கும்போது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த குடலை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியில் போட்டு எடுக்கும்போது சமைக்கும்போது ஸ்மெல் வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரா ஸ்மெல் எடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சுடுதண்ணியில் வந்து போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு வாட்டி. தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. இந்த குடலை வந்து நம்ம இந்த தண்ணியிலேருந்து வந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட வேண்டாம். லைட்டாக கொதித்து இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்துட்டேன். நம்ம அவிச்ச பிறகு பார்த்திங்கன்னா குடல் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நம்ம நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் எப்போவுமே. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி சேர்க்குறதுக்கு முதலே வந்து இந்த மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் சேர்க்கும்போது அது வந்து கலர் வந்து கொஞ்சம் ரெட் கலர் கொடுக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்குடலை வந்து இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம போட்டிருக்க வெங்காயம், மசாலா எல்லாத்தையுமே வந்து இந்த குடலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி விட்டுடலாம். மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குடல் வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 7 முந்திரி எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குடல் வந்து வெந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா வந்து இது கூட சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால மறுபடியும் வந்து குக்கரை மூடி விசில் வைக்கணும். இது வந்து ஒரு விசில் வந்தால் போதும். ஏற்கனவே நம்ம 4 விசில் விட்டுருக்கோம். அதனால் ஒரு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பரான குடல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வாட்டி குடல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும்.